வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்ரீகாந்த் நடிச்சு தெலுங்குல வெளியான ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்ல இதோட பேரு முருடன் அப்படின்றது. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. பொதுவா படைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுறாங்க. சுடுகாட்டுக்கு அந்த சாப்பாடை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கவங்களுக்கு வித்தியாசமா சவுண்டு கேக்குது, பயப்படுறாங்க. யாரோ லாங்ல இருந்து இந்த லேடியை பாக்குற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் ஒரு இடத்துல அந்த சாப்பாடை வச்சிடுறாங்க. திரும்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கவங்க யாராவது சாப்பிடுறாங்களா பாப்போன்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பேய் மாதிரி ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பாக்குற இவங்களுக்கு செம்ம பயம் வந்துருது. வேகமா வீட்டை நோக்கி ஓடுறாங்க. அப்பதான் தெரியாதனமா தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. இங்கதான் முருடன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. வெட்னரி டாக்டர் வரப்போறாரு. மிருகத்தை காட்டணும்னா காட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த டாக்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரோட பேரு சிவா அப்படின்றது. இவரோட அப்பா பெரிய பொறுப்புல இருப்பாரு. அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இவரை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அந்த கிராமத்தை சேர்ந்தவரா இல்லனாலும் அந்த கிராமத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு இருப்பாங்க. இவரும் ஜாலியா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே மீட்டிங்காக வந்துடுறாரு. மிருகத்தெல்லாம் எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி சில விஷயங்களை எல்லாருக்கும் தந்துட்டு இருக்காரு. ஒரு பெரியவரும் என்னோட மாடு முடியாம இருக்கு, வந்து பாக்கணும்னு கேக்குறாரு. கண்டிப்பா பாக்குறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கும் போது நடு ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. கல்ல குடிச்சுதான் அவர் விழுந்து கிடக்குறாரு அப்படின்றது தெரிய வருது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆட்டோவை நிறுத்துறாரு. உங்களுக்கு எவ்வளவு காசுனாலும் தரேன், ஆனா இந்த நபரை சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போங்க. இவர் வரலன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி காசை தராரு. சரின்ற மாதிரி அந்த நபரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாடை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் பார்த்து முடிச்சிடுறாரு. ஹீரோ அடுத்த சில நாள் இந்த கிராமத்துல தான் தங்க போறாரு. ஹீரோக்கு ரமேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. என் வீட்டுல வேணா தங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. உனக்கு எதுக்கு சிரமம், வேணாம் நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ரமேஷோட சித்தி பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. என்ன மச்சான் தங்க போறியா இல்லையான்ற மாதிரி ரமேஷ் கேட்கிறாரு. நீ இவ்வளவு கேட்கிற, உனக்காக தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின்காக தான் இந்த இடத்துல தங்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ரமேஷ் ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஏன்னா ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிருப்பாரு. அவங்க கடைசி நேரத்துல இவரை கழட்டி விட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணை கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. திட்டி என்னடா ஆக போகுது, நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இங்க சைட் டிஷ் வைக்க வந்த ஹீரோயின் கேட்டுருவாங்க. சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவை இந்த இடத்துல வெக்கப்பட்டு லைட்டா சிரிக்கிறாரு. ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டும் கல்லு குடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே கல்ல குடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களுக்கு கல்லு கிடைச்சிருது. ஆனா அங்க ரொம்ப நேரம் லைன்ல நின்ன வேற ஒருத்தருக்கு கிடைக்கல. அதெல்லாம் தெரியாது, எனக்கு கண்டிப்பா கல்லு வேணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. இந்த பிரச்சனையெல்லாம் ரமேஷன் கவனிக்கிறாரு. ஏன் பிரச்சனை பண்றீங்க போங்கன்ற மாதிரிலாம் அவங்கள போக சொல்லி அனுப்புறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, நீ யாரா நடுவுல அப்படின்ற மாதிரி அடிச்சிடுறாங்க. ரமேஷ் அடி வாங்கினதை பாக்குற ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. இவர் ஒரு கல்லு வாங்கியிருக்காரு பாத்தீங்களா, அந்த கல்லை எடுத்துட்டு வந்து இவங்க மண்டையிலேயே அடிச்சு உடைக்கிறாரு. அதுக்கு அந்த கல்லை அவங்க கிட்ட குத்திருந்தாலே குடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஏன் இந்த சண்டைன்னு தெரியல. இப்ப ஹீரோவும் இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பார்ட்டி எடுக்கிறாரு. அவனுங்க எல்லாருமே தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷோட சித்தி இருக்காங்கல்ல, ஒரு பொட்டி கடை தான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோமா கூட்டு போங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நீ கூட்டு போறேன்னு சொல்லுன்ற மாதிரி ரமேஷ் கிட்ட சிக்னல்லே சொல்லிட்டாரு. ரமேஷ் நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோயினும் சந்தோஷமா ரெடி ஆகுறாங்க. இவங்க 2 பேர் பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க வந்துடுறாங்க. ஹீரோவா அவங்கள பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ரமேஷோட பைக்ல ஏறி டிராவல் பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு இவர் அவங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களும் இவரை பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காமிக்கிறாங்க. சுடுகாட்டுல ரீசெண்டா ஒரு பாடியை புதைச்சிருக்காங்க போல. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அவர் கோவப்பட்டு அந்த பாடியை எட்டி மிதிக்கிற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த நபர் யாரு என்னன்னு நமக்கு தெரியல. ஹீரோயின் இருக்காங்கல்ல, காஃபிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன காஃபி வேணுமான்னு கேக்குறாங்க. காஃபிலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ண பாக்குறாரு. அப்பாக்கு காஃபி தரணும், விடுங்க விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வராரு. ஆனா கிஸ் பண்ணாம விலகிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, அப்பாக்கு காஃபி கொடுக்கறதுக்காக வராங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தினால படுத்த மாதிரியே தான் இருப்பாரு. இப்ப அப்பாக்கு காஃபி எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, பின்னாடி வந்து இவங்களை சட்டுன்னு கிஸ் பண்ணிடுறாரு. இவங்களும் வெக்கப்பட்டு இருக்காங்க. மேற்கொண்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துருது. ஒரு வேலை இருக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த நேரத்துல தான் உன்னோட அண்ணனுக்கு வேலை வரணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோயின் நம்ம வீட்டுல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு அண்ணன் இந்த இடத்துக்கு வராரு. அந்த அண்ணன் இவங்க கிட்ட சீட் எல்லாம் கட்டிட்டு இருக்காரு போல. என் பொண்ணோட கல்யாணம் வருது, அடுத்த வாட்டி சீட்டு எனக்கு தான் கிடைக்கணும், நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க.
அதே மாதிரி உங்க பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க, கல்யாண வயசு வந்துருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிட்டு பத்திரிகை எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப பொண்ணு கிட்ட சீக்கிரமா உனக்கு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமா வயசாயிருச்சு, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சாமியாரை பார்த்து முதல்ல கல்யாண விஷயமா பேசணும்னு சொல்றாங்க. இந்த ஊர்லயே புதுசா கல்யாணமான ஒரு ஜோடியை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ண பாக்குறாரு. இன்னைக்கு கிடையவே கிடையாது, முதல்ல போய் படுங்க அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி விட்டுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, மத்த சொந்தக்காரங்க கூட சேர்ந்த மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மர்ம நபர் இந்த இடத்துக்கு வரான். வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, நேரா இந்த ஒய்ஃபுக்கு பக்கத்துல தான் வந்து நிக்கிறான். இப்ப இந்த ஒய்ஃபு கூட தப்பாலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒய்ஃபுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க தூக்கத்துல இருக்கிறதுனால பெருசா கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. ஹஸ்பண்ட் தான் இவ்வளவு நேரம் நம்ம கூட ஒன்னா இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் நைட்ல கூட இவ்வளவு வெக்கப்பட்டது இல்ல, இப்படி வெக்கப்படுறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரா இருப்பாரு, எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பூசாரி இருக்காரு பாத்தீங்களா, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரா இருப்பாருன்ற மாதிரி கேரக்டரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது அப்படியே ஹீரோ கூட மேட்ச் ஆகுது. இதனால ஹீரோனும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ கோயில்ல இருக்கும் போது அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும், அதனால ஒரு கோல்டு செயினை தான் கிஃப்ட் பண்றாரு. ஹீரோவும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் தான் உன்னோட மாமா, பார்த்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா வேணும்ட்டே வலையில உடைக்கிறாங்க. என்ன சவுண்டுன்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அந்த கேப்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, சடனா ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இவரும் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் படுறாரு. புதுசா கல்யாணான ஒரு ஜோடியை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு பூஜைக்காக ஒரு சாமியார் வந்திருக்காரு. பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. விளக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருது. அவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி நுழைஞ்சிருந்திருக்கு, இப்போ போயிருச்சு, இருந்தாலும் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு, நீங்க இந்த இடத்தை காலி பண்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பாக்கு ட்ரிப்ஸ் ரொம்ப நேரம் ஏத்திடுவாங்க, உடம்பெல்லாம் சூடாயிருது. இப்ப ஹீரோவை செக் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஏத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஜுரம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. சரி இங்கேயே தங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ முழிச்சிடுறாரு. ஹீரோனை எழுப்பி பக்கத்துல வர சொல்லிட்டாரு. அம்மா இருக்காங்க, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா தண்ணி எடுத்துடுறாரு. தூங்கிட்டு இருக்க அப்பா மேலேயே ஊத்திடுறாரு. கொஞ்ச நேரத்துல அம்மா கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. அவர் யூரின் போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. இதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா வரது தெரிஞ்சனா வேகமா இவரோட பெட்ல போய் படுத்துறாரு. திரும்பி இவங்க 3 பேருமே கல்லு குடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் அதை வாங்குறாரு. இன்னைக்கு நான் தான் முழுசா குடிப்பேன் அப்படின்ற மாதிரி குடிச்சு முடிச்சிடுறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. குடிச்ச நபருக்கு வாந்தி வர மாதிரிலாம் இருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவர் இறந்து போயிடுறாரு. கல்லு குடிச்ச நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. ஐயோ கல்லுல ஏதோ விஷம் கலந்துருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல, அதனால எல்லாருமே பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. போலீஸ் கிட்டயும் இந்த தகவலை சொல்லிடுறாங்க. நீங்க விஷம்லாம் கலந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. நாங்க மரத்துல இருந்து நேரா எடுத்து தான் தரோம், நாங்க எதையுமே கலக்குறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்பயே பானையை வச்சிருங்க, நாளைக்கு காலையில யாராவது அந்த பானையில இருக்க கல்ல குடிப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க தான் ஏதோ கலந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சொன்ன மாதிரியே பானையெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப காலையில இவர் கண் முன்னாடியே எடுக்க சொல்றாரு. யாராவது குடிங்க அப்படின்ற மாதிரி தராரு. எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குன்னு யாருமே குடிக்க விரும்ப மாட்டாங்க, நானே குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆபீசர் குடிச்சிடுறாரு. இந்த ஆபீசர் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், அப்ப நேத்து மட்டும் எப்படி சாவு நடந்தது, நீங்க என்ன கலந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. திடீர்னு பார்த்தா இவருக்கு மயக்கம் வருது, பொத்துன்னு கீழே விழுறாரு. அதே இடத்துல இந்த ஆபீசரும் இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. இருந்தாலும் இந்த கல்லு விக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஒரு லேடி கிட்ட குறி கேட்கறதுக்காக வராங்க. எதனால இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வேறுல விஷப்பாம்புங்க எல்லாம் கடிச்சிருக்கு, அதனால அந்த மரமே விஷமா மாறிடுச்சு, இதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க கல் எடுக்க முடியாது, அதை வெட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரின் அம்மா இருக்காங்கல்ல, அப்பாக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த லேடியும் சீட்டு காசெல்லாம் தந்துடுறாங்க. அண்ணன் எப்பதான் நடப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி கேக்குறாங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, படையல் மாதிரி வச்சா சரியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சுத்தி எல்லாம் போட்டுறாங்க. அந்த படையில வெளியே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்க திரும்பி பார்க்கும்போது யாரோ சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது இல்ல, அந்த பயத்துல இவங்க வேகமா வீட்டுக்கு ஓடி வந்திருப்பாங்க. தடிக்கி கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதை பாக்குற பொண்ணு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனும் அம்மாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த சமயம் வேற ஊர்ல இருந்திருப்பாரு, அதனால அவருக்கு தகவல்லாம் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட சீட்டு காசா நிறைய பேர் காசெல்லாம் தந்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல, அம்மா எங்க வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஊர்ல இருந்து ஹீரோ வந்துடுறாரு.
ஈரனோ ஃபீலிங்கா அழுதுகிட்டே இவரை ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. அம்மா சீட்டு காசை எங்க வச்சாங்கன்னு தெரியல, ஊர்ல எல்லாருமே நான் ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி டாக்டர் ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரியும் ஊர்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பேசுறாங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன ஆனாலும் சரி நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாரு. இப்ப அம்மாவோட ஆன்மாவை நமக்கு காட்டுறாங்க. ஈரன் தூங்கிட்டு இருக்கும் போது அம்மா பக்கத்துல வராங்க. அந்த காசை எங்க வச்சிருக்காங்க அப்படின்றத பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அம்மாவோட வாய்ஸ் கேட்டு பொண்ணு எந்திரிச்சிடுறாங்க. என்னோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன உளறிட்டு இருக்க, ஏதாவது கனவா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்பா அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ முதல்ல படு அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் சமாதானம் பத்தி படுக்க அனுப்புறாரு. ஈரன் அப்பாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்கிறத இப்பதான் ஹீரோ பாக்குறாரு. ஹீரோ இதுக்கு முன்னாடி சில குறும்பு செட்டெல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. உங்க ஒய்ஃப் கிட்ட கல்யாண விஷயமா பேசலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. ஒரு அண்ணன் பொண்ணோட கல்யாணத்துக்கு காசு வேணும்னு கேட்டாரு பாத்தீங்களா, அந்த அண்ணன் காசை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அண்ணன் காசெல்லாம் எங்க இருக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. திடீர்னு இப்படி சொன்னா என்னமா அர்த்தம் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் கோவப்படுறாரு. வீட்டுல தானே நம்ம காசு இருக்கும், எல்லா இடமும் தேடி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அம்மா எங்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. எங்க தேடியே இவங்களால காசை கண்டுபிடிக்க முடியல. இவங்க சோகமா உட்காந்து இருக்கும் போதுதான் அம்மா நைட்டு சொன்னது இவங்களுக்கு ஞாபகம் வருது. அம்மா கற்பனையில சொன்ன மாதிரி இருந்ததுல அது ஒருவேளை நிஜமா இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தேடுறதுக்காக வந்துடுறாங்க. ஊர் மக்கள் கிட்டயே இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஊர் மக்களும் ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் சுத்தமா நம்ப மாட்டாரு. அதெல்லாம் கிடைக்காது, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அம்மா சொன்ன மாதிரியே அந்த இடத்துல காசு கிடைச்சிருது. ரொம்ப காசுன்றதுனால அம்மா ஒரு இடத்துல மறைச்சுதான் வச்சிருந்திருப்பாங்க. பொண்ணுக்கு காசு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் இப்பதான் நம்புறாரு. ஊர் மக்களும் இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, ஒரு இடத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்கதான் ஒரு மொட்டை வராரு. அந்த மொட்டை அம்மாவோட பாடியை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பாடியும் சரி இந்த மொட்டையும் சரி யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. அம்மா இந்த மொட்டையை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அவன் பாடியை எரிச்சிடறான். அம்மா இந்த இடத்தை விட்டு மறைஞ்சிடுறாங்க. அம்மா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, ஈரனுக்கு பக்கத்துல வந்துடுறான். ஈரனை தப்பாலாம் டச் பண்றான். ஈரனுக்கு அவன் கண்ணுக்கு தெரியல, ஆனா யாரோ டச் பண்ற மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் பக்கத்துல இருக்கும் போது கெட்ட நாத்தம் அடிக்குது. வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த அமாவாசை வரேன் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்த மாதிரி சொல்றான். ஹீரோ வேற ஒரு கிராமத்துக்கு போனோம், 2 வாரம் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி இருப்பேன்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த ஊர்ல சமீப காலமா நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. நிறைய இளைஞர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இளம் பெண்கள் கிட்ட யாரோ தப்பா நடந்துக்கிற மாதிரியே தோணுது. இதனால ஊர் மக்கள்லாம் ஒரு சாமியாரை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. அந்த சாமியாரை உங்க ஊர்ல ஏதாவது நடந்ததான்னு கேக்குறாரு. இவங்க ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஊர்ல கருடன் ஒரு நபர் இருப்பாரு. அவரோட ஒய்ஃப் பேரு கமலா அப்படின்றது. உடம்பு முடியலன்னா இவங்க 2 பேர்கிட்ட தான் எல்லாருமே கூட்டு வருவாங்க. இப்போ ஒருத்தர் அழுதுகிட்டே இவங்க கிட்ட வராரு. அவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. திடீர்னு கரு கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கருடன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு மோகினி தான், இதுக்காக தான் ஒரு உயிர் பலி கொடுக்கணும்னு சொல்றேன், ஆனா கிராமத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. டான்ஸ் ஆடுறதுக்காக நிறைய லேடிஸ்லாம் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுல குருன்னு ஒரு நபர் இருக்கான். ஆடிட்டு இருக்க லேடிஸ்க்கு பக்கத்துல வந்து தப்பா நடந்துக்க பாக்குறான். அவங்க எல்லாம் முறைச்சு இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் டென்ட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவன் அங்க வந்தும் தப்பா நடந்துக்க பாக்குறான். இதனால அவங்களும் குரூப்பா சேர்ந்து இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனோட ஆட்கள் இருப்பாங்கல்ல, இவனுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதனால 2 கேங்குக்குள்ளேயே இந்த இடத்துல சண்டைலாம் ஏற்படுது. இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்காக வந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பண்ணையார்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பண்ணையாருக்கு குரு மேலதான் தப்பு இருக்குன்றது புரிஞ்சிருது. குருவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இவங்களுக்கு இன்னும் 2 நாளைக்குள்ள நீ 500 ரூபாய் தரணும், அதே சமயம் மூக்கு தரையில படுற மாதிரி நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் அதே மாதிரி பண்ணிடுறாரு. இருந்தாலும் இவங்க மேல பயங்கரமா இவருக்கு கோவம் வந்துருது. இந்த குரூப்பை சேர்ந்த மத்தவங்க எல்லாம் வேற ஊருக்கு போக போறாங்க. 2 பேர்கிட்ட காசை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு குறிப்பா அந்த 2 பேர் மேலதான் கோவம் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா கருடனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க வசியம் எல்லாம் பண்ணுவீங்களா, எப்படியாவது அந்த 2 பேரை வசியம் பண்ணி அவங்களை கஷ்டப்படுத்தணும், முடியுமான்னு கேக்குறாங்க. சுடுகாட்டுக்கு கூட்டுவாங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க 2 பேரையும் அடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. வாங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் தரன்னு அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கருடனும் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, இந்த 2 பேரை லாக் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. இப்ப கருடனும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நபர் வேணா விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. கருடன் திடீர்னு கத்தி வச்சு இவரோட கழுத்தை வெட்டிடுறாரு. இதை பாக்குற இந்த கேங்குக்கே ஷாக்கா இருக்கு. என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எல்லாம் இந்த ஊரோட நல்லதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இறந்ததை கண்ணால பாத்துருக்காங்கல்ல, நானும் சாக போறேன் அப்படின்ற மாதிரி அந்த அருவலை வச்சு அவங்களோட கழுத்தை அவங்களே அறுத்துக்கிறாங்க. வெளியே தெரிஞ்சா உனக்கும் தான் பிரச்சனை, அதனால டிஸ்போஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி கருடன் சொல்லிட்டாரு. குருவும் ஆட்களும் பயந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. குரு பின்னாடி ஊர் மக்கள் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான். அதனால தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி சாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சாமியாரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஊர்வலம் மாதிரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பரிகாரமா தான் இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க. இன்னும் 2 நாள்ல வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஊரை சேர்ந்தவரும் அனௌன்ஸ் பண்றாரு, இன்னும் 2 நாள்ல இந்த ஊர் நல்லதுக்காக இந்த பூஜையை பண்ண போறோம், ஆண்கள் கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு போறாரு. இவங்க கேட்டுட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சீக்கிரமா வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. 2 நாள் கழிச்சு ஹீரோ வராரு. அந்த சமயம் அந்த பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பூஜையை பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துல நின்னு பூஜையை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஹீரோ தான் வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த மொட்டை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மொட்டை தான் கண்ணுக்கு தெரிய மாட்டார்ல. இவங்க பாட்டுக்கு ஹீரோ வரலன்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. ஆனா இந்த மொட்டை இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தப்பு தப்பா டச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி படுத்து தூங்குவோன்ற மாதிரி ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, சில சில்மிஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். யாரோ டச் பண்ற மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஹீரோயினும் கண் முழிச்சிடுறாங்க. இப்பயும் இவன் டச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பெட்ஷீட் போட்டிருக்காங்கல்ல, அதை டக்குன்னு தூக்கி எறிறாங்க. பார்த்தா அந்த பெட்ஷீட் அந்தரத்துல நிக்குது. பக்கத்துல யாரோ இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க. தப்பிச்சு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, விடாம இவங்களை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப 2 லேடிஸ் என்னாச்சுமா, ஏன் இப்படி ஓடி வரேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, அந்த 2 லேடிஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அந்த லேடிஸும் பயந்து ஓடிடுறாங்க. ஈரனும் ஆட்கள் கிட்ட சொல்லான்ற மாதிரி கிராமத்து ஆட்கள் கிட்ட வந்துடுறாங்க. இந்த மொட்டை கோவப்பட்டு என்ன பண்றானா, ஊர் ஆட்கள் எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். யார் அடிக்கிறதுன்னு தெரியாம ஊர் மக்கள்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நடுவுல வந்து ஹீரோவும் அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் அந்தரத்துல பறந்து போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் யாரோ இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, ஒரு கயிறை தூக்கி எறிறாரு. கரெக்டா அந்த மொட்டையோட கழுத்துலயே மாட்டிருது. ஹீரோவும் தர தரன்னு இழுக்கிறாரு. ஹீரோ அட்டாக் பண்ணதுனால இவன் பதிலுக்கு அட்டாக் பண்றதுக்காக வரான். ஹீரோ விலகிடுறாரு. அவன் யாட விடமா நெருப்புல இடிச்சிடுறான். இப்ப அவன் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அவன் வேகமா ஓடி போறான். என்ன நெருப்பு மட்டும் போதுன்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் ஷாக்கிங்கா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஓடி போனவன் இருக்கான் பாத்தீங்களா, வைக்கோல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல போயிடுறான். அந்த வைக்கோலே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அது குருவோட வீடா தான் இருக்கும். என்ன வைக்கோல்லாம் பத்தி எரியுது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் இந்த மொட்டை சாவுல குருக்கு பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. குருவை ரொம்ப கொடூரமா வெட்டி இந்த இடத்துல சாவடிச்சிடறான். குரு இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி கிராமத்துல நிறைய நடந்தது இல்ல, அதை பத்தி எல்லாம் அந்த சாமியார் கிட்ட சொல்லிட்டாங்க. சாமியாருக்கு இப்பதான் இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கான்றது ஓரளவுக்கு புரியுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கருடன் ஒருத்தர் தலையை வெட்டின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட கதையை தான் நமக்கு காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மாந்திரிகம்லாம் தெரியும். குடுகுடுப்புக்காரரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு வீட்டுல ஒரு அழகான பொண்ணை பாப்பாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஆசை வந்திருக்கும். அண்ணனுங்க கிட்ட கேட்டா கட்டி வைக்க மாட்டாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. அதனால வசியம் பண்ணி அந்த பொண்ணை சாவர மாதிரி பண்ணிடுறாரு. தங்கச்சி செத்துட்டா போல அப்படின்ற மாதிரி 3 அண்ணனுங்களும் புதைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு திரும்பி உயிரை கொடுத்துடுறாரு. அவங்க கூட எங்கேயாவது போயிடலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா நாய் குலைக்கிறதுனால 3 அண்ணனுங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அப்பதான் தங்கச்சி உயிரோட இருக்கிறது தெரிய வருது. எல்லாம் இந்த சாமியாரோட வேலை போல அப்படின்ற மாதிரி சாமியார் அடிக்கிறாங்க. அதாவது கருடன் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் போது கருடனோட தொண்டை இருக்கு பாத்தீங்களா, வெட்டிடும். அதனால பேச்சு போயிடும். இதனால கருடனும் அவரோட குருவை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. எனக்கு திரும்பி பேச்சு கிடைக்கணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மோகினியை பார்த்து ரத்தத்தை குடிக்கணும், இந்த மாதிரி பண்ணா மோகினி வெளியே வருவா, அவளோட நாக்கை வெட்டி ரத்தத்தை குடின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கருடனும் குரு சொன்ன மாதிரியே பண்ணிருப்பாரு. நாக்கை வெட்டி ரத்தத்தை எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. அந்த மோகினி நாக்கு போனதுனால டென்ஷன் ஆயிடுவாங்க. இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் கருடன் ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அந்த ஊருக்குள்ள மோகினியால நுழைய முடியல. ஏன்னா காவல் தெய்வம் மாதிரி ஒரு தெய்வம் இருக்கு. அங்கேயே நின்னுகிட்டே மோகினி இருக்காங்கல்ல, கருடனுக்கு சில கஷ்டத்தெல்லாம் தராங்க. கருடனும் கமலான்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னைக்கா இருந்தாலும் மோகினியால பிரச்சனை, ஒரு பலி கொடுக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. ஊருக்காக தான் இந்த பலியை கொடுத்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா அவருக்காக தான் அந்த பலி அவர் கொடுக்கவே செஞ்சிருப்பாரு. அவர் பலி கொடுத்ததுல இப்பதான் ஒரு ட்விஸ்ட நமக்கு காட்டுறாங்க. 2 பேர் அங்க இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பையனும் அந்த இடத்துல தான் இருந்திருப்பான். பையன் மறைஞ்சிருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் கவனிச்சிருப்பான். சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இவனை கண்டுபிடிச்சாலும் கொன்ற வாய்ப்பு இருக்குல்ல, அதனால மறைஞ்சுதான் இவனோட வாழ்க்கையை வாழுவான். ஒரு நாள் கருடன் இருக்காரு பாத்தீங்களா, பூஜையை முடிச்சுட்டு சாப்பாடுலாம் வச்சுட்டு போயிடுறாரு. இந்த பையனும் சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து சாப்பிடறதுக்காக வரான். அப்பன்னு பத்தி இவர் பின்னாடி இருந்து கையை வச்சிடுறாரு. இந்த பையன் ஏற்கனவே கருடன் மேல கோவத்துல இருக்கான்ல, அங்க இருக்க ஒரு கத்தியை வச்சு இவரோட கழுத்தை அறுத்து சாவடிச்சிடறான். இவரோட கதையை முடிச்சாச்சு, மத்தவங்களோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். அதே சமயம் அந்த கருடன் கிட்ட புக் இருக்கும், அதெல்லாம் எடுத்து மந்திரத்தெல்லாம் கத்திருப்பான். அதனால தான் இவனால மறையெல்லாம் முடியுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கருடன் சாவறதுக்கு முன்னாடியே ஒய்ஃபுக்கு சில வேலையெல்லாம் கொடுத்திருப்பாரு. அதாவது ரெகுலரா பேயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், அதுக்கு இந்த மந்திர வார்த்தையை யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு.
இவங்களும் அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால இவங்க மந்திரம் சொல்றதை நிறுத்திடுறாங்க. ஹஸ்பண்ட் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, மந்திரம் சொல்றதை மட்டும் நிறுத்தினு வச்சுக்கோ உன் உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த லேடி இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த பேய்ங்க தான் கண்ட்ரோல் இல்லாம போயிருக்கும். அந்த விஷப்பாம்பா மாறி அந்த மரத்தையே நஞ்சா மாத்திருக்கோம். அதனால தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இறந்து போயிருப்பாரு. அதே மாதிரி கல்லறையை யாரோ எட்டி மிதிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் இந்த மொட்டையோட வேலையா தான் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடக்கிறதும் இந்த மொட்டை தான் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க ஊர் மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. இந்த ஊரை விட்டு போறதுதான் ஒரே வழியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அது கஷ்டம். ஏன்னா மோகினி கிட்டே நீங்க பேசிதான் ஹெல்ப் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு ஊர் மக்கள் கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இந்த கிராமத்துக்காக நான் அந்த விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாம் மச்சான் அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. இவர் பண்ண போற விஷயத்த பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. உங்க உயிருக்கு ஆபத்து வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ரமேஷ் கூட சேர்ந்த மாதிரி சில பொருள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவன் கண்ணுல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை சாவடிக்கிறதுக்காக ஒரு ஆயுதத்தை ரெடி பண்றாரு. அதே சமயம் மோகினியை வர வைக்கிறதுக்காக சில வேலையெல்லாம் பண்றாரு. அப்பதான் மோகினி இவரோட கண்ணுக்கு தெரியவாங்க. இவர் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது மோகினி கண்ணுக்கு தெரியறாங்க. என்ன வேணும்னு கேக்குறாங்க. அவன் என் கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அவன் நெருப்ப பார்த்தா பயப்படுவான்ற மாதிரி சாமியார் சொல்லியிருப்பாரு. அதனால ஈரின் கிட்ட நெருப்பெல்லாம் குத்துட்டு தான் இவர் வந்திருக்காரு. ஈரினும் அவன் பக்கத்துல வரக்கூடாதுன்றதுக்காக நெருப்பெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் அந்த நெருப்பு உன்னை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். வேணும்ட்டே காத்து நிறைய அடிக்கிற மாதிரி பண்றான். அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சிருது. அதே மாதிரி ஊர் மக்கள் இங்க இருந்து கிளம்ப முடிவு பண்ணிருக்காங்க. நான் தான் இருக்க சொல்லி சொன்னேன்ல, ஏன் போறீங்க, நில்லுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் நெருப்பெல்லாம் அவன் அணைச்சிடறான். ஈரின் கிட்ட தப்பானதுக்கு பாக்குறான். ஈரின் இருக்காங்கல்ல, வேகமா தப்பிச்சு ஓடி வராங்க. இப்ப ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஊர் மக்களும் இங்கதான் அவன் இருக்கானா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எக்ஸாக்டா அவன் எங்க இருக்கானோ அங்கேயே பாக்குறாரு. என்ன இவன் கரெக்டா நம்மள பாக்குறான் அப்படின்ற மாதிரி அந்த மொட்டை யோசிக்கிறான். இப்ப ஹீரோ வேகமா ஓடி வந்து அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஆனா அந்த மொட்டை ஸ்ட்ராங்கா இருக்கான். ஹீரோவை ஈஸியா அட்டாக் பண்ணிடுறான். அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அவன் ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறான், ஊர் மக்களோட கண்ணுக்குலாம் தெரியல. அதனால ஊர் மக்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. இப்ப ரமேஷ் வேற காயப்பட்ட மாதிரிலாம் இருக்காரு. இதனால ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப மொத்த கோவத்தையும் சேர்த்து அவனை போட்டு அடிக்கிறாரு. அவன் பயங்கரமா அடி வாங்குறான். ஒரு ஸ்டேஜ்ல தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான். அப்ப ரமேஷ் இருக்கார்ல, இந்த ஆயுதம் அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறாரு. ஓடிக்கிட்டே ஹீரோவும் அந்த ஆயுதத்தை பிடிக்கிறாரு. அந்த ஆயுதத்தை இவனோட முதுகுலயே இறக்குறாரு. இவன் கொடூரமா அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லார் கண்ணுக்கும் தெரியறான், இவன் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த படத்தை ஹாப்பியா நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.